மெய்யான ஒளி, ஒளியாகும் இறைவார்த்தை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளைகள் இல்லம் வந்தவுடன் பெற்றவர்கள் படித்தவற்றை கேட்பது, சிறப்பு வகுப்புகளுக்கு விடுவது, மற்ற பிள்ளைகளை விட நமது பிள்ளைகள் ஒருபடியாவது மேலானவர்களாக இருக்க விரும்புவது, போட்டி நிறைந்த உலகில் பெற்றவரின் விருப்பம். ஆனால் திருமறைக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன? எவ்வளவு நேரம் திருமறையோடு செலவழிக்க வைக்கின்றோம்? இவ்விதமான பாரபட்சம் கடவுளுக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கும் என்று நாம் சிந்திப்பது இல்லை. தீர்க்கன் ஒஷியா மூலம் கடவுள், நான் என் வேதத்தின் அரிய சத்தியங்களை என் மக்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை யாருக்கோ என்று கருதிவிட்டார்கள் என்றும், தொடர்ந்து கோபத்தின் உச்சமாக நீ உனது கடவுளின் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்கின்றார். இயேசுவின் தாயாகிய மரியாள் தனது திருமகனை அவரது மீட்பின் பணிக்கு ஆயத்தப்படுத்தினார். தேவாலயத்தில் வேத பாரகர்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவில் மரியாள் இயேசுவின் இருதயத்தை திருவசனத்தால் நிறைத்திருந்தார். நாம் நமது பிள்ளைகளுக்கு திருவசனத்தை கருத்தாய் கைக்கொள்ள கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகள் வாழ்வில் இறை வார்த்தை ஒளியாக மாறும். திருமறையை நாம் நமது வாழ்வில் சுமந்தால் அது நம்மை சுமக்கும். கடவுளின் வார்த்தை வல்லமை உள்ளது. இதனை அறிந்த நூற்றுக்கு அதிபதி, ஒரு வார்த்தை போதும், என் வேலையால் சுகம் பெற முடியும் என்றார். நாம் இறை வார்த்தைகளை வாசிக்கும் போது ஒளியாகிய வார்த்தை நமது வாழ்வினை வளமாக்கும். கிறிஸ்துவாகிய ஒளி நம்மில் பிரகாசிக்கும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து. அந்த ஒளிக்கு சான்றாக வாழ்வோம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, இருள் சூழ்ந்த உலகில் உம் வார்த்தை எங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒளியாகட்டும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்.